பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்க பாண்டியன் எப்படியாவது பழனிக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, பாவம் பழனி நமக்காக நிறைய கஷ்டப்படுறான். ஆனா அவங்க அண்ணனுங்க சரியில்லை. போன முறை மாதிரி அவங்க அண்ணனுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா இந்த முறை அப்படி நடக்கக்கூடாது. அவங்களுக்கு நாம அந்த வாய்ப்பை தரவே கூடாது. இந்த முறை அவனுங்க கண்டிப்பா நம்மள்ட்ட அசிங்கப்பட்டு தான் போகணும் அப்படின்னு பாண்டியன் ஒரே முடிவா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இங்க பழனி அவங்க அண்ணங்கள்ட்ட போயிட்டு, அண்ணன் தயவு செஞ்சு உங்க கால் வேணா விடுறண்ண, என்ன விட்டுருங்கண்ண, இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாயிடாதீங்கண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே அப்புறம் அப்படின்னு பழனி கெஞ்சுறாரு. உடனே முத்துவேலு, டேய் பழனி ஏன்னா அப்படி பேசுற, நாங்க என்ன உனக்கு வில்லனுங்களாடா? டேய் நாங்க உன் அண்ணனுங்கடா. அந்த பாண்டியன் எங்களை பத்தி உன்கிட்ட ரொம்ப தப்பா பேசியிருக்கான்ப்பா பழனி. நீ அவன் சொல்ல நம்பாதப்பா. கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கதான் போகுது. நாங்க அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நீ பயப்படாம போ பழனி அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. இங்க பழனியும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கல்யாண ஏற்பாடுலாம் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆனா சத்திவேலு முத்துவேலுக்கு தெரியாம குமாரை கூப்பிட்டு ஒரு பிளான் கொடுக்குறான். டேய் குமாரு, அண்ணன் சொல்லிட்டாரு இந்த பழனிக்கு கல்யாணம் நடக்கணுமா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பாண்டியன் அடுத்தது பழனிய வச்சு, பழனி பொண்டாட்டிய வச்சு நம்ம சொத்துல பாதியை கேட்பான். ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ஸும் இல்லை, அதனால எங்க அண்ணன் அமைதியா போயிடுவாரு. ஆனா பழனி அப்படி இருக்க மாட்டான்டா. கண்டிப்பா பழனிக்கு சொத்துல ஒரு பங்கு போற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? அதனால பழனி கல்யாணம் நடக்கக்கூடாதுடா குமாரு. அப்பா அவர் பெரியப்பா நடக்கும்னு சொன்னாரே. டேய் அவர் கிடக்குறாரா, அவருக்கு என்ன தெரியும்? அவரு அந்தந்த வேலை இந்தந்த வேலைன்னு சொல்லிட்டு போயிடாரு. ஆனா எல்லா வேலையும் செஞ்சு இந்த சொத்தை ஒரே சொத்தா ஒரே பங்கா பத்திரப்படுத்தி வச்சது யாருடா? நான் தானே. அப்படி இருக்கும்போது அவர் சொன்னாங்கிறதுக்காக நாம விட்டுற முடியுமா குமாரு? அப்படி விட்டுட்டோம்னா இந்த சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும்டா. அதுவும் அந்த ஓடுகாலிக்கும் அந்த பழனிக்கும் போயிடும். விடக்கூடாது குமாரு. அந்த பழனிக்கு போனாலும் சரிதான், அந்த ஓடுகாலிக்கு போனாலும் சரிதான், ரெண்டுமே பாண்டியனுக்கு போய் தான் சேரும். அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு அப்படின்னு சத்திவேல் பிளான் சொல்றாரு. அதே மாதிரி குமாரும் போயிட்டு அந்த பொண்ணை தப்பு தப்பா போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி அதை பழனி பக்கம் அனுப்பி அது மூலயமா பழனி கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. பழனி இந்த டைம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிறாரு. நாம ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேது, இனிமே நாம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிறாரு நம்ம பழனி. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க ராஜுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி வருது. என்கொயரி இங்க ராஜு போலீஸ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்து முடியுது. இங்க பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. பாண்டியனுக்கு தெரிஞ்சதும் இங்க கதிர் ராஜு சேர்ந்து எப்படியோ பேசி எல்லாத்தையும் சமாளிச்சிடறாங்க. ராஜு நான் போலீஸ் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. ஆனா இங்க ராஜுக்கு போலீஸ் வேலை வந்துருது. ராஜு வேற வழி இல்லாம அந்த வேலைக்கும் போறாங்க. ஆனா வீட்டுல கேட்டா காலேஜ் போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க எஸ்ஐயா டியூட்டி ஜாயின் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க பழனிக்காலத்தை நிப்பாட்டினதும் குமாருக்கு ரொம்ப பெரிய பெயர் கிடைக்கும் சத்திவேல்கிட்ட. அதோட குமாருக்கு அரசியை பிடிச்சும் போது அரசி குமார்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த குமாருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்றான், என்னமாச்சான் அந்த பொண்ணை நீ உண்மையை விரும்புறியாடா அப்படின்னு கேட்க, இல்லடா எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை, அவங்க அப்பனை பழி வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் அந்த அரசிய காதலிக்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கேன்டா. மற்றபடி எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பனை முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு இங்க குமார் சொல்றான். சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். வந்ததும் இங்க குமார் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்து சத்திவேலு, என்னடா மோனே என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்ல, அப்பா அரசி இப்ப என்ன முழுசா நம்புறாப்பா, நான் எது சொன்னாலும் கேட்பா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியனை பழி வாங்கி தீரணுப்பா அப்படின்னு குமார் சொல்றான். சத்திவேலு, புரியுது குமாரு, அதுக்காக தானே அப்பா உன்னைய அவளை காதலிக்க சொன்னேன். அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணடா, அதுக்கப்புறம் அவனை எப்படி வச்சு சேர்ந்து மட்டும் பாரு அப்பா. அப்பா என்கிட்ட இருக்கலாம் ஐடியாவே இருக்குப்பா, எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறமா அரசிக்கு கூட டார்ச்சர்ல பாண்டிய சொத்து ஒட்டு மொத்தத்தையும் நம்ம பிடுங்கணும். குறிப்பா அந்த கடையை பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா அதே கடையில பாண்டியனை ஒரு லேபர் மாதிரி வேலைக்கு சேர்க்கணும். வேலைக்கு சேர்த்து அவனை பொட்டணம் மடிக்க வைக்கணும்ப்பா. மடிக்க வச்சு அவனுக்கு மாச சம்பளம் கொடுக்கணும்.
கொடுத்து நம்ம வீட்டுக்கு அவனை ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கணும்ப்பா. அவனை கூட வச்சுக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுல நாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அதுதான் என் ஆசையே அப்படின்னு குமார் சொல்ல, சத்தியவேலு, டேய் குமாரு, பரவாயில்லையடா, அப்பா கூட அவனை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அவனை எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சிருக்க பாத்தியா குமாரு, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு குமாரு அப்படின்னு சத்தியவேலு இங்க சொல்றான். அதே மாதிரி இங்க குமாருக்கு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்றான், டேய் மச்சான், இது மாதிரி வெளி ஸ்டேட்ல பொண்ணுங்களை எக்ஸ்போர்ட் பண்ணா நிறைய காசு கிடைக்குதாண்டா. அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ஆள் கிடைச்சிருக்கான். உனக்கு தெரிஞ்ச அழகான பொண்ணுங்க இருந்தா சொல்லு, நல்ல விலைக்கு வித்துடலாம்டா அப்படின்னு சொல்ல, குமார் உடனே எவ்வளோ கிடைக்கும் காசு அப்படின்னு கேட்கறான். நீ போட்டோ இருந்தா சொல்லு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்லு, போட்டோக்கு தாண்டா காசுங்க அப்படின்னு சொல்ல, குமார் இங்க அரசுக்கு சேர்ந்து எடுத்த போட்டோவை போதையில அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறான். அவன் ஃப்ரெண்டு உடனே அந்த போட்டோ எடுத்து போய் காட்டுறான் அந்த ஏஜென்ட் கிட்ட. ஏஜென்ட் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு 10 லட்சம் வரைக்கும் வேலை போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிடந்து குமார் 10 லட்சமா, பரவாயில்லையடா அப்படின்னு அரசிய எப்படியாவது அந்த ஏஜென்ட்டை வித்துடணும் அப்படின்னு குமார் முடிவு பண்றான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். இவளை இந்த ஏஜென்ட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் இவளை எப்படியும் பிரார்த்தனையில தான் இது பண்ணுவான். அந்த பிரார்த்தனை நடக்கிற இடத்துல இவ்வளவு ஒரு போட்டோ எடுத்து அதை நாம பேப்பர்ல விட்டாலே கண்டிப்பா பாண்டியன் அவன் குடும்பத்தோட நாண்டு செத்துருவான். அப்போ நம்ம அவனையும் பழிவான மாதிரி இருக்கும், சொத்து நம்ம கிடைக்கும், அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு குமார் பிளான் பண்றான். ஏற்கனவே இந்த மாதிரி பொம்பளைங்களை கடத்தி விற்கிற குரூப் இப்போ நம்ம ஊர்ல சுத்துதுன்னு ஒரு போலீஸ்ல தனி படம் அமைக்கிறாங்க. அந்த தனிப்படல ராஜு இருக்காங்க. அப்படி அந்த ஏஜென்ட்ட குமார் பேசின சின்ன ஆடியோ எப்படியோ போலீஸ் கையில கிடைக்குது. அத இங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. அத ராஜி கேட்கும்போது இது குமார் வயசு மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜி குமாரை ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது குமாரு அரசிகிட்ட நெருங்கி பழகிறதையும், அரசிய குமாரு காதலிச்சு ஏமாத்தி அவளை எப்படியாவது அந்த ஏஜென்ட் கிட்ட விற்கணும்னு குமார் பிளான் பண்ணிக்கிறதையும் அரசி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதும் இங்க அரசிக்கு சமாதிரிச்சா இருக்கு. நம்ம அண்ணன் மோசமாவும் தான், ஆனா இப்படி இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு குமார இங்க கையும் களமா பிடிக்கிறாங்க அரசி. அரசியை பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ராஜி. அதே மாதிரி இங்க குமாரு அரசியை ஏமாத்தி வீட்டை விட்டு அழைச்சிட்டு வந்து அந்த ஏஜென்ட் கிட்ட விற்க போற நேரத்துல கரெக்டா ராஜி அங்க போலீஸோட உள்ள போறாங்க. போலீஸோட உள்ள போய் குமார கையும் களமா பிடிக்கிறாங்க. பிடிச்சி குமாரோடைய உண்மையான முகத்தை அரசிக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா அரசிய யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க ராஜி. இங்க குமார கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சத்தியவேலு கொந்தளிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன் வராரு. வந்து பார்த்தா அங்க ராஜி உட்காந்துருக்காங்க. ராஜி கிட்ட வந்து முதல்ல மிரட்டுறாரு. அப்புறமா தான் தெரியுது ராஜி போலீஸுங்கிறது சத்தியவேலுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சதும் இங்க ராஜி சொல்றாங்க, என்ன உங்க உருட்டலுக்கும் மேட்டலுக்கும் பயப்பட நான் என்ன சாதாரண ராஜி நினைச்சிங்களா? எஸ்ஐ ராஜேஸ்வரி. சோ மரியாதை நடந்துக்கிட்டா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா உங்களையும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரிய வேலை செய்ய வராம தடுத்தீங்கன்னு சொல்லி புடிச்சு உள்ள உட்காச்சிருவேன் அப்படின்னு ராஜி மிரட்டி வர்றாங்க. சத்தியவேல் அப்படியே ஆடி போயிறாரு. என்னடா இது, நாம பிடிக்க போனது பூனை நினைச்சோம், ஆனா புலியா இருக்கு. என் பையன் தேவையில்லாம மிகப்பெரிய ஒரு தப்பான வழக்குல மாட்டிக்கிட்டானே. இதுக்கப்புறம் இவனை வெளியே கொண்டு வந்தாலும் பிராத்தல் கேஸ்ல அதுவும் பொண்ணுங்களை கடத்தி விற்கிற கும்பலுக்கு இவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது பேப்பர் ஃபுல்லா வருது. அதை பார்த்த அரசிக்கு அப்பதான் எல்லாமே புரியுது. குமார் எவ்வளவு பெரிய மோசமானவன், நம்மள எப்படியோ ஏமாத்தி கவுக்க ட்ரை பண்ணான். ஆனா நல்ல வேலை நம்ம அண்ணி ராஜி காப்பாத்திட்டாங்க, இல்லைன்னா நம்ம குடும்பமானமே பறி போயிருக்கோம் அப்படின்னு இங்க அரசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்க குமார் இப்படியாப்பட்டவன்னு சொல்லி எல்லாரும் காரி மூஞ்ச திப்புறாங்க. இங்க சத்தியவேலுக்கும் முத்தியலுக்கும் ரொம்ப பெரிய அசிங்கமா போகுது.